வெல்கம் பேக் டு சேனல் டிராவல் வித் கிருத்திகா. இன்னைக்கு இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய இடுமர் மலைக்கு கீழே தாங்க இருக்கோம். இடுமர் மலையில இருந்து பழனிக்கு பாதுகாப்புல நடந்து வந்த பக்தர்கள் எல்லாருமே இடுமர் குளத்துல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திருப்பியும் வந்து அவங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து கிரி சுத்தி முடிச்சுட்டு பழனி மலை மேல இருக்கக்கூடிய பழனியாண்டோட தரிசனம் பண்றதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறவர் வந்து சாட்சாத் நம்மளோட முருகர் தாங்க இங்க இருக்காரு. நம்ம முருகர் வந்து பழனியில ஆண்டிக்கோலத்துல தான் இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம முருகர் வந்து சாட்சாத் அப்படியே நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு வருவாங்க நிறைய பேரு. பங்குனி உத்திரம், தைப்பூசம், அதுவும் தைப்பூசத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வெவ்வேறு விதமான ஊர்ல இருந்து வெவ்வேறு விதமான வேண்டுதலோட அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வச்சுட்டு எப்பா முருகா அப்படின்ற சந்தோஷத்தோட அவங்களோட வேண்டுதலை நிறைவேறிச்சுன்ற உற்சாகத்தோட அவங்க என்ன வேண்டினாலும் அந்த நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக பாத யாத்திரையாவே நடந்து வருவாங்க. வெவ்வேறு விதமான ஊர்ல இருந்து வெவ்வேறு விதமான மக்கள்கள் வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்ற சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துற விதம் வந்து நம்ம தைப்பூசத்துல இருக்கும். அதுல மிகவும் முக்கியமானது வந்து இந்த ஆண்டிக்கோலம் முருகரை வந்து வேஷம் போட்டு கூட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு இன்னும் என்ன மாதிரியான வேண்டுதல் வந்து வேண்டியிருந்தாங்க, அவங்களோட வேண்டுதலை எப்படி நம்ம முருகர் வந்து நிறைவேற்றினாரு அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்டே கேட்கலாம். வாங்கப்பா, நீங்க வந்து சமயபுரம் வந்து வந்திருக்காங்க. தம்பிக்கு இப்போ நீங்க ஆண்டி வேஷம் போட்டாங்க, ஆண்டி பத்தி பேசுங்க. ஆண்டி வேஷம் போட வேண்டிட்டீங்க, எதுக்காக அப்படி வேண்டியிருந்தீங்க? எனக்கு 4 பொண்ணு பையன் இல்லன்ட்டு இது வந்து நான் பாதயாத்திரை வந்து வேண்டுறேன். எனக்கு பையன் கொடுத்துருவாங்க, ஆண்டி வேஷம் போட்டு நான் கூட்டிட்டு வரணும். சந்தோஷம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து 4 பெண் குழந்தைங்களா, 4மே பெண் குழந்தையா இருக்கு. எனக்கு உன் பேர் சொல்ல ஒரு பையன் வேணும்பா முருகா, அப்படி எனக்கு உன் பேர் சொல்றதுக்கு ஒரு பையன் நீ எனக்கு கொடுப்பா, நான் பாத யாத்திரையா நடந்து வந்து பையனுக்கு ஆண்டி வேஷம் போட்டு கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு. முருகரோட பாருங்களேன் சக்தி, அவரோட வேண்டுதல் நம்ம முருகர் நிறைவேற்றிட்டாருன்ற சந்தோஷத்துல சமயபுரத்துல இருந்து பாத யாத்திரையா நடந்து வந்து அவங்களோட வேண்டுதலும் நிறைவேற்றிருக்காங்க. இப்படிதாங்க நம்ம நிறைய வேண்டுறோம், நம்மளோட வேண்டுதல் நிச்சயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிறைவேறும். நம்பிக்கையோட நீங்களும் வந்து முருகர் கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகலாம், அதுக்காக யாரும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பா நம்ம முருகர் வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டி முருகரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான மோஸ்ட் சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட பேர் சொல்லுங்க. செந்தில். உங்க பேரு? தனலட்சுமி. உங்க பேரு? கிருஷ்ணன். உங்க பேரு? மணிகண்டன். சூப்பர். இப்போ இவரோட பேர் என்னங்க? வேலன். சூப்பர். ஆண்டி வேஷம் போட்டிருக்க கூடிய நம்ம வேலன் பழனியாண்டவரோட வேஷம் போட்டு வந்திருக்காரு. இவர் பேர் வந்து வேலன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம பழனி மலையை சுத்தி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான பல முக்கியமான தகவலை உங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்க போறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்களுக்கு உங்க கிருத்திகா.